முடிச்சு நம்ம இந்த ஆயா வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளோட பணியார வேலையை பார்க்க முடியாம எஃப்ஆர்எஸ் பார்க்கணும், ஆபார் முடிக்கணும், வெரிஃபை பண்ணணும், மொபைல் வெரிஃபை பண்ணணும், ஆதார் வெரிஃபை பண்ணணும், எஃப்ஆர்எஸ் பண்ணணும், அப்புறம் மாலை கொடுக்கறதுக்கு எஃப்ஆர்எஸ் பிடிச்சாதான் கொடுக்கணும்னு வீடு தெரிஞ்சவ அலையணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை, மன உளைச்சல், அப்புறம் இடவேலை ஏற்றணும், ஃபேமிலிஸ்க்கு பண்ணணும், ஏகப்பட்ட வேலை. நம்மலாம் வரையறுக்கப்பட்ட வேலையில இருக்கணுமா? 10 மணி நேரம் 10 மணிக்கு அந்த ஆப்பு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நம்ம வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கோம். சரியா? மையத்திலையும் 2 வேலை, டீச்சர் வேலையும் பார்க்குறோம், உதவியாளர் வேலையும் பார்க்குறோம். அவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ இந்த காலி பணியோட நிரம்புறதுக்கு எத்தனை காலமா நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு 100 பேர் போகணும்னாக்க ஒரு 25,000 பேரை போட்டு இந்த போட்டாச்சு ஆளு சொல்லி இந்த அரசாங்கம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்குது. கண் துடைப்பு இது நம்மளுடைய மையங்கள் எவ்வளவு காலியிடமா இருக்கு, என் மையத்தில் இருக்கிற குழந்தைங்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு, அதோட முன்கொள்ளுதல் எங்க இருக்கு, அது எப்படி நம்ம நடத்துறது, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 விதமான வளர்ச்சியை நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கிறத இந்த அரசுக்கு நாம ஆணித்தரமா நம்ம தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இங்க இருக்கிறோம். சகோதரிகளே, நமக்கு போதுமான ஊதியம் இல்லை. இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட தயாரா இருக்கோம், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம். ஏன்னா அந்த குழந்தைகளுக்காக செய்யறது தெய்வத்துக்கு சமமா நினைச்சு நம்ம அந்த பாடுபடுறோம். ஆனா நமக்கு தகுந்த ஊதியம் இல்லை, வேலைக்கு தகுந்த ஊதியமே இல்லை.